ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு பஜகோவிந்தம். இந்த வகுப்பிலே கடந்த பாடங்கள் மூலமாக 4 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சோம். இப்போ ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மொத்தம் 31 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல 4 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கு நம்ம 5வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கலாம். 5வது ஸ்லோகம். யாவத் வித்தோபார்ஜன சக்தஹ தாவன் நிஜ பரிவாரோ ரக்தஹ பஸ்ஸாத் ஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்தாம் கோவின ருச்சதி கேஹே. இந்த 5வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, செல்வத்தை பத்தி பேசுறார். ஒருத்தர்கிட்ட எவ்வளவு காலங்கள் பணம் சம்பாதித்து அந்த செல்வத்தை சேர்த்து வைத்திருக்க முடியுமோ அந்த நாள் வரைக்குமே அவரிடத்திலே அவரை சார்ந்த உறவுகள், நண்பர்கள், மற்றவர்கள் எல்லோருமே நெருங்கி பழகுவார்கள். அதுவே அவருக்கு வயதாகி சம்பாதிக்க முடியாத ஒரு நிலை உண்டாகி நரை விழுந்து தேகம் மெலிந்து இயலாமை உண்டாகி விடுகின்றதோ அப்பொழுது பெரும்பாலானவர்கள் அவரை விட்டு விலகிச் சென்று விடுகிறார்கள். அவரிடம் பேசக்கூட ஆட்கள் இருப்பதில்லை என்பதாக இந்த ஸ்லோகத்திலே சொல்றார். அதாவது இந்த பஜகோவிந்தம் அப்படிங்கிற ஒரு பாடலை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். வாழ்க்கையினுடைய யதார்த்தம், உண்மை தன்மையை பகவான் ஆதிசங்கரர் பேசுகிறார் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அப்ப இங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த மரண தருவாய் வரும்போதுதான் மற்ற விஷயங்கள் புரிய வரும். ஏன்னா அதான் யதார்த்தம். இப்ப நம்ம வாழும் காலத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு நண்பர்கள் அந்யோன்யமா இருந்தாலும், கணவன் மனைவி உறவு அந்யோன்யமா இருந்தாலும், அந்த மரணம்னு வரும்போது நீங்க வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு நிறைய விதமான நடைமுறை மரணங்களை பார்க்கிறோம். சும்மா அப்படியே உட்காந்துட்டே இருப்பாரு, அப்படியே உயிர் போயிடும். உடனே ஒரு அட்டாக் தான், வேற ஒண்ணு, அப்படியே உயிர் போயிடுது. சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அப்படியே உயிர் போயிடும். அது ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்லை. ஏன்னா அது அட்டாக்ல போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரிலேஷன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு உண்டான ஈம காரியங்கள் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா அதுவே படுத்த படுக்கை ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வயசாயிடுச்சு, நோயும் வந்துடுச்சு, அவருடைய நோய்க்கு மருத்துவ செலவும் ஆகிட்டு இருக்குது, அவர் சம்பாதிச்சு வச்ச காசும் கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. வயசானதுனால அவர்கிட்ட இருந்து இன்னும் ஒன்றும் எதிர்பார்க்கவும் முடியாது. அவர் ஒரு சுமையாயிடுறாரு, எல்லாருக்குமே ஒரு சுமையாயிடுறாரு. அப்ப என்ன நடக்கும்னா, அவரை வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட், எக்ஸ்பெண்டிச்சரு எல்லாம் பார்த்தோம்னா, எதுக்குடா இவர் இருக்கிறாரு, இவர் சீக்கிரம் போய் சேர்ந்துட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலான மென்டாலிட்டி வந்துடும். பெரும்பாலான மக்களிடத்துல அந்த மாதிரி தான் மென்டாலிட்டி எல்லாம் வந்துடும். அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அந்த சிச்சுவேஷன் வருது அப்படிங்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அதர்ம வழி அப்படின்னு இங்க பார்க்க வேண்டியது இல்லை. அது அதர்மம்னு சொல்ல வேண்டியதில்லை, ஒரு இயலாமை என்று சொல்லலாம். ஏன்னா குடும்பத்துல ரொம்ப முடியாம போயிட்டாரு, அவருக்கு இனிமேல் அவரை வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த இதெல்லாம் பெட்லயே எல்லாம் போயிட்டு இருப்பாரு, பெட் பேன் வைக்கணும், யூரின் போயிட்டு இருப்பாரு, பேம்பர்ஸ் போடணும். அப்ப இது மாதிரி நிறைய அவரை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறதே ஒரு பெரும் பாடா இருக்கும். என்னதான் அவரு நமக்கு வேண்டியவரா இருந்தாலும், கணவனாக இருக்கலாம், அல்லது ஒரு மகனுக்கு அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், எப்படியோ எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த இறுதி காலத்திலே அந்த எல்லா விஷயமும் முடிஞ்சு போய் அந்த நரை விழுந்து அவர் மூலமா ஒன்றும் இனிமேல் நடக்காது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது பாத்தீங்கன்னா பெரும்பாலான உறவுகள் விலகிடுவாங்க. சொந்தக்காரங்களே அவரை பார்க்க வந்தா கூட எப்ப போகுமோ தெரியல, இது இழுத்துக்கிட்டு கிடக்குது, எல்லாருக்கும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு போவாங்க. இந்த மாதிரி வாழ்ந்தாரு, சின்ன வயசுல இப்படி எல்லாம் உதவி செஞ்சாரு, பணம் சம்பாதிக்கும் போது நமக்கு எத்தனை உதவி பண்ணியிருக்கிறாரு, நம்ம கிட்ட எவ்வளவு அன்பா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் மக்கள் கிட்ட அந்த இடத்துல தோணாது. அப்படித்தான் இன்றைய மரணங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல அப்படித்தான் பார்க்க முடியுது. ஏன்னா அந்த நோய்வாய்ப்பட்டு மரணம் அடையும் போது பெரும்பாலான பண வசதி படைத்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுல கூட வச்சு பாக்குறது இல்லை, முடியாது, மேனேஜ் பண்றது கஷ்டம். அதனால என்ன பண்றாங்கன்னா, பணம் செலவானாலும் பரவாயில்ல, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டுடலாம், ஐசியூக்குள்ள கிடக்கட்டும்,
டாக்டர் பார்த்துக்கிட்டோம். அப்புறம் ரொம்ப முடியலன்னா அதே போயிடும் இல்லையா, அப்புறம் தூக்கி வெளியே கொடுத்தாங்கன்னா அப்புறம் கூட நம்ம ஈம காரியங்களை செஞ்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கு மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டத்துல வந்த மக்கள் எல்லாம் பெரியவங்களை அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. நிறைய நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல பெரும்பாலான மருத்துவமனைகளை நீங்க பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படியே அலமோதும். யாருக்கு பார்த்தாலும் மருத்துவ செலவுகள், நிறைய பேர் ஐசியூல அட்மிட்டு, இதெல்லாம் என்னன்னா மரணத்தை நெருங்கிக்கிட்டு தேடிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். இப்ப உறவுகளும் என்ன பண்ணோம், இது எப்போ போகுமோ சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்பவே இழுத்துக்கிட்டு இருக்கு, ஏதாவது கருணை கொலை பண்ண முடியுமா, ஏன்னா இது வந்து ட்ரபுளா இருக்குது, ஏதாவது மருந்து கொடுத்து முடிச்சு விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதையே அந்த காலத்துல சொல்றாரு, 5வது ஸ்லோகத்துல அதைத்தான் சொல்றாரு. யாவத் வித்வோ பார்ஜன சக்தகா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தகா பஸ்ஸாத் ஜீவதி ஜர்ஜரத்தேகே வார்த்தாம் கோபின பிருச்சதிக்கேகே. அப்ப இதுதான் நடைமுறை உண்மை. ஏன்னா பெரும்பாலான குடும்பங்களில வயதாகி விட்டது, தேகம் நரை விழுந்து விட்டது, நெளிந்து விட்டது, உபயோகம் இல்லாமல் ஆகிவிட்டார் அவர். அப்ப அவருடைய சொந்தக்காரர்களுக்கு அவர் ஒரு பயனற்றவராக மாறிவிட்டார். அந்த வயதான தோற்றமே பெரும்பாலும் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. அதுல நோய்வாய்ப்பட்டு விட்டாலோ சொல்ல வேண்டியதே இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்முடைய இறுதி காலம் இப்படித்தான் இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எப்படி நம்முடைய இறுதி காலத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம முன்னேற்பாடு செய்து கொண்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்தலாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல தெளிவுபடுத்துறார். ஏன்னா இதுதான் உண்மையான யதார்த்தமான வாழ்க்கை சூழல் இன்றைக்கு. இப்போ நம்ம வந்து என்னதான் பாசமா அன்பா இருந்தாலும் அந்த நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயின்னு நெருங்கும் போது ஒரே வழி ஐசியூல வைக்கிறது தான். வேற என்ன பண்ண முடியும்? வீட்டுல வச்சுக்கிட்டு அவரு கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியுமா? டாய்லெட் அள்ளிட்டு இருக்க முடியுமா? யூரின் பேம்பர்ஸ் மாத்திட்டு இருக்க முடியுமா? யார் செய்வா? மருமக செய்வாளா? மகன் செய்வானா? மனைவி செய்வாளா? யார் செய்வா? யாராலையும் செய்ய முடியாது. அப்ப என்னன்னா, அவர் ஏதாவது கொஞ்சம் வச்சிருந்தாருன்னா, மேபி அவர் இறக்கும் போது டெபாசிட் ஏதாவது வச்சிருந்தாருன்னா அதுல இருந்து ஒரு ஷேர் எடுத்து, ஒரு தொகை எடுத்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக செலவு செய்யலாம், அவ்வளவுதான். அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இருந்தே இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கொண்டு போய் போட்டுருவாங்க. ஏன்னா வேற வழி இல்லை, என்ன பண்ண முடியும்? பணமும் இல்லை இந்த ஆள்கிட்ட. இவருக்கு வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இவருக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அது நடக்காது. அப்ப இந்த ஆள்கிட்ட பணம் இருந்தா ஏதோ கடைசி காலத்தில் கொண்டு போய் வேணா ஒரு ஐசியூல வச்சு ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் வேணா கூட சேர்த்தி, ஏன்னா நாலு சொந்தக்காரன் கேள்வி கேட்பான், ஏங்க அவர் பல லட்சங்கள் சம்பாதிச்சு உங்களுக்காக தானே உழைச்சாரு, அவரை ஏன் இப்படி கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாது என்பதற்காக கொண்டு போய் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல போட்டு வேணா செலவு பண்ணிட்டு இருப்பாங்க, அதுவும் அவருடைய பணத்துல. இன்கேஸ் அவர்கிட்ட பணம் இல்லாம இறந்துட்டாருன்னா அவ்வளவுதான். இறந்துட்டாருன்னு கூட சொல்ல முடியாது, நோய்வாய்ப்பட்டுட்டாருன்னா அவ்வளவுதான். அவருடைய நிலை வந்து ரொம்ப பரிதாபகரமாக மாறிவிடும் என்பதை இந்த 5வது ஸ்லோகத்திலே சொல்றார். அப்ப அதை நம்ம நன்றாக இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை பேசிக்கிட்டே வரார். அடுத்தது 6வது ஸ்லோகம். யாவத் பவனோ நிவசதி தேஹே தாவத் பிருச்சதி குசலம் கேஹே கதவதி வாயௌ தேஹா பாயே பாரியா பிப்யதி தஸ்மின் காயே. இந்த 6வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு மனிதனுடைய உடலிலே அவனுடைய ஆயுள் இருக்கு இல்லையா, அவனுடைய ஆயுள் அப்படிங்கிறது, ஜீவன் அப்படிங்கிறது, உயிர் அப்படிங்கிறது எல்லாமே அந்த மூச்சு காற்று தான். அந்த மூச்சு காற்று உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கிறதோ அது வரைக்கும் அவங்க குடும்பத்தார் வந்து அவருடைய நலனிலை இச்சை காட்டி கொண்டிருப்பார்கள். ஏன்னா அங்க உயிர் இருக்குது, அதனால அந்த உடலுக்கு ஒரு மரியாதை, வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாங்க. அதுவே அந்த உடலில் இருந்து அந்த ஜீவன் அகன்று விட்டால், அந்த மூச்சு பிரிந்து விட்டால் அவர் என்ன ஆயிடுறாரு? பிணமாகி விடுகிறார். அந்த மாதிரி பிணமாகி விட்ட மனிதன் பார்த்த உடனே மனைவியே பதறுவா, பக்கத்துல வந்து போறதுக்கு கொஞ்சம் பயப்படுவா. அப்படி ஏன்னா எப்படிதான் அது பிணம் தானே. அப்போ மனைவி கூட அந்த உயிரற்ற சடலத்தை கண்டு நடுங்குவாள் அப்படிங்கிறாரு. பாரியா பிப்பியதி தஸ்மின் காயே. அவளுடைய மனைவி கூட அந்த இறந்த உடலை பார்த்து தயங்குவாள், நெருங்குவதற்கு பயப்படுவாள். காரணம் என்ன? அவ்வளவுதான், அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதையே தவிர, அந்த உடல்ல இருந்து உயிர் போய்விட்டா
அந்த உடலுக்கு சுத்தமாகவே மரியாதை கிடையாது. அதை இங்க சுட்டி காட்டுறாரு. ஏன்னா ஒரு மனிதன் வந்து உயிரோடு வாழுகின்ற வரைக்கும் தான் அந்த மரியாதையெல்லாம் கொடுப்பாங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நல்லா இருக்கீங்களான்னு எல்லாம் பேசுவாங்க. இறந்த பிறகு அதுக்கு என்ன பேருன்னா பிணம் அப்படின்னு பேரு. அதுக்கு ஒரு மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன வேணா போஸ்டிங்ல இருக்கட்டுமே, பெரிய மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கட்டும், கலெக்டரா இருக்கட்டும், இந்த உலகத்துல மிகப்பெரிய அரசனாவே கூட இருக்கட்டுமே, ஆனா அவனுக்கெல்லாம் எந்த மரியாதையும் இறந்த பிறகு கிடையாது. அது ஒரு டெட் பாடி, அவ்வளவுதான். அது வந்து ஒரு பிணம். அப்ப அதை இங்க சொல்றாரு, இந்த 6வது ஸ்லோகத்துல அதான் சொல்றாரு. நம்முடைய உடலிலே வந்து எவ்வளவு காலம் அந்த மூச்சு இருக்கிறதோ அது வரைக்கும் இந்த உயிரோட்டம் உள்ள உடலுக்கு உண்டான மரியாதை கிடைத்துக் கொண்டிருக்கும். அந்த உடலை ஆசைப்பட்டு நேசித்து வாழ்கின்ற உறவுகளும் நம்ம இடத்துல இருக்கும். ஆனா எப்பொழுது அந்த தேகத்திலிருந்து அந்த மூச்சு பிரிந்து விடுகின்றதோ அப்பொழுது தனக்கு நெருக்கமான மனைவி கூட அந்த உயிரற்ற சடலத்தை நெருங்க பயப்படுவாள் என்பதாகவே இங்க வெளிப்படையாக சொல்றார். ஆனா உண்மையும் அதுதான். ஏன்னா இன்றைக்கு யதார்த்தமா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இன்றைய நடைமுறை வாழ்க்கையில அதுதான் உண்மை கூட. இது வந்து இன்றைக்கு சொல்லல, அவர் அப்பயே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆனா நம்ம இன்றைக்கு அதெல்லாம் பிராக்டிக்கலா பாக்குறோம். அப்ப இது வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எல்லாருடைய வாழ்க்கை முறையும் ஒரே மாதிரிதான் போய்கிட்டு இருக்குங்கிறத அன்றைய காலத்துல இருந்தே மகான்கள் பார்த்து பார்த்து சொல்லிக்கிட்டே வராங்க. அதை நம்ம நடைமுறையில பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இதுல ஒருத்தருக்கும் இங்க ஸ்பெஷலாலாம் ஒண்ணும் நடந்துட போறது இல்லை. இங்க ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அதாவது உயிரோடு இருக்கும்போது உங்ககிட்ட வந்து அந்த செல்வ வளம் இருந்தா அதற்கான மரியாதை கிடைக்கும், அதுக்கான மருத்துவ செலவுகள் செய்யப்படும். ஆனா உயிரோடு இருக்கும்போது பொருளாதாரம் இல்லாம ஒன்றுமற்ற ஒரு சாதாரண ஆளா இருந்தோம் அப்படின்னா அவருடைய நிலைமை வந்து ரொம்ப கஷ்டம்தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால பெரும்பாலானவங்க என்ன பண்றாங்க, அந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பணம் சம்பாதிக்க ஓடுகிறார்கள். ஆனாலும் அந்த சம்பாதிச்சு வச்ச பணத்தை வந்து அவங்களால பாதுகாப்பா வச்சுக்க முடியுமா, சேமித்து வைத்து அதை நல்லபடியாக தன்னுடைய மரண தருவாயில பயன்படுத்த முடியுமானா அதுக்கும் இன்றைய காலத்துல உத்தரவாதம் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே குழந்தைங்க கூட்டிக்கிட்டு அடித்தடி சண்டை ஆரம்பிச்சிருது, சொத்து பிரச்சனை வந்துருது. அப்ப இது மாதிரி இந்த உலகம் வந்து இப்படித்தான் இருக்குது. ஏன்னா இது பூரா வந்து மனித மனம் இந்த மாதிரி வாழ்க்கையில இந்த மாதிரிதான் யதார்த்தமாவே பெரும்பாலும் நம்ம பார்க்க முடியுதுங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அப்ப பந்தம் பாசம் என்பது உடலில் வந்து உயிர் உள்ள வரை மட்டும்தான். உயிர் போயிட்டா அந்த தேகம் வந்து சடலமாகி விட்டால் அதற்கு பெயர் வந்து பிணம். அப்ப பிணத்தை பார்த்து யாருதான் பயப்பட மாட்டார்கள். அப்பொழுது மனைவி கூட அந்த சடலத்தை கண்டு அணுகுவதற்கு பயப்படுகின்றாள். அதை ஏன் மனைவி என்று குறிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னா, பாசத்துடன் கூடின உறவு வந்து கணவன் மனைவி உறவு தானே. ஏன்னா கணவன் மனைவி உறவு தான் அங்க அந்யோன்யமா இருக்கிறாங்க. அப்ப ஸ்திரீகளை கருதும் போது இங்கு மனைவி என்பதை கணவன் என்றும் நம்ம மாற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா இங்க வந்து பாரியா பிப்பியதி தஸ்மின் காயே அப்படின்னு அவர் சொன்னாலும் அந்த மனைவிக்கு மட்டும் இந்த நிலை இல்லை. மனைவி இறந்த பிறகு கணவனும் அதே தான் பண்ண போறான். ஏன்னா அங்க மனைவி அவ்வளவு அந்யோன்யமா அவன் வச்சிருந்தாலும் மனைவி போயிட்ட பிறகு அந்த இறந்த உடலுக்கு என்ன அவன் பெரிய இது பண்ண முடியும். அப்ப அவனும் அந்த சடலத்தை கண்டு ஒதுங்கத்தான் செய்யறான். சரி, அதை எடுத்துக்கொண்டு போய் புதைக்கிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அவனும் நினைப்பானே தவிர வேற என்ன மனிதர்களிடத்துல பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறது இங்க வெளிப்படையாவே சொல்றார். அப்ப இது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் கண்கூடாக பார்க்கின்ற ஒரு சத்தியமான விஷயமாக பார்க்க போது, வாழும் போது நாம் இந்த உடலை போற்றி கொண்டாடுகின்றோம், அதற்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் செய்து கொடுத்து மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனா அப்படிப்பட்ட இந்த உடலோ நிரந்தரம் இல்லை, அழியக்கூடியது எனும் உண்மையை நாம் உணரும் போது அந்த மரணத்திற்கு பிறகு இந்த உடல் தீண்டப்பட மாட்டாது என்ற உண்மையை ஒவ்வொருவரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த 6வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகிறார். அப்ப அதை நம்ம இங்க வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இங்க வந்து ஒவ்வொருத்தருடைய மரணமும் நமக்கு வந்து ஒரு பாடம் தானே. ஏன்னா இந்த உலகத்துல வந்து இறைவன் ஏன் மரணம் எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னா, நாளைக்கு நீயும் இந்த மாதிரி ஒரு மரணத்தை அடையத்தான் போற. ஆனா அந்த மரணத்துல என்ன நீ படிப்பு நீ கத்துக்கிட்ட அப்படிங்கிறத நமக்கு டீச் பண்றான். ஆனா நமக்கு அது டீச்சிங்னு புரிய மாட்டேங்குது. ஏன்னா பெரும்பாலானவர்களுக்கு வாழ்க்கையே வந்து ஒரு பாடம் தாங்கிறது தெரியாதனால தானே அவரவர்கள் வாழ்க்கையை மனம் போன போக்குல போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுலயே சொல்லுவோம்ல, அதை தொடாத நெருப்பை தொட்டா சுட்டுடும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இவர் என்ன சொல்றது, நம்ம தொட்டு பார்க்கலாம்னு தொட்டு சுட்டுக்கிட்ட பிறகுதான் ஓ நெருப்பு தொட்டா இப்படி சூடு வந்து நம்மளுக்கு புண்ணு பண்ணி விட்டுடுது, ரொம்ப எரிச்சல் ஆயிடுது, இப்ப இனிமேல் தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு வருது இல்லையா. அந்த மாதிரி வாழ்க்கையில வாழ்ந்து அனுபவப்பட்ட பெரியவர்கள் நமக்கு ஆரம்பத்திலேயே அனுபவத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க மாட்டிக்காதீங்க, சிக்கிக்காதீங்க, இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம், நீங்க உங்களுடைய கடைசி காலம் இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து அந்த இளமையினுடைய
ஊஞ்சல் ஆட்டத்துல நம்ம என்ன பண்றோம், இதையெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. அப்புறம் பார்த்துக்கலாம், அது வயசான பிறகுதானே, இப்ப நான் ஜாலியா இருக்கிறேன், எல்லாமே நல்லா இருக்கு, இதுக்கு மேல என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இளமை காலங்கள்ல அதையெல்லாம் உதாசீனப்படுத்திடுறோம். ஆனா முதுமை காலம் வரும்போது, நம்முடைய இயலாமை வரும்போது தான் நாம் மற்றவர்களால் ஒதுக்கப்படுகின்றோம்ங்கிறது நம்ம அனுபவமாக புரிந்து கொள்ள முடியுது. அந்த நிலை கடந்து மரணம்னு வந்துட்டா அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் அவ்வளவுதான். அது பிணம்ங்கிற அளவுக்கு தான் அதை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன, நமக்கு வேண்டியவங்கிறதுக்காக வேணா படத்தை வச்சு ஒரு வருஷாந்திரம் கும்பிடுற வரைக்கும் வீட்டுல வணங்கிட்டு இருக்கலாம். அவ்வளவுதான். ஏன்னா இறந்துட்டார் அப்படின்னா ஒரு வருஷம் வருஷாந்திரம் இருக்கு. அந்த வருஷாந்திரம் கும்பிடுற வரைக்கும் அவருடைய போட்டோவுக்கு மாலை போடுவாங்க, ஏதோ அப்பப்போ படையல் போடுவாங்க, ஏதாவது சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்துட்டு போகும்போது நல்லா இருந்தார், இப்படி ஆயிட்டாரு அப்படி ஆயிட்டாருன்னு பேசிக்கிட்டு அந்த ஒரு வருஷம் ஓடும். அப்புறம் அப்படியே ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவர் இப்படி ஒருத்தர் இருந்தாராங்கிறதே தெரியாது. பெரும்பாலான குடும்பங்கள்ல அப்படி ஒருத்தர் வாழ்ந்து மறைந்தார் அப்படிங்கிறதே மறந்துடுவாங்க. ஏன்னா அவ்வளவுதான், மறதி தானே மனிதனுக்கு மிக முக்கிய விஷயமா இருக்கிறதுனால எல்லாம் மறந்து மறந்து போயிடுவாங்க. அவ்வளவுதான். நம்ம வாழ்ந்த காலம், அந்யோன்யம் இதெல்லாம் நினைச்சு பார்க்கறது ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ். அதாவது ஏதோ ஒரு 1000ல் ஒருவன் அவன் தான் ரொம்ப அன்பா அப்படி இருப்பான் மனைவி மேல அல்லது கணவன் மேல அப்படின்ட்டு. அப்படிப்பட்டவங்க தான் வேணா அதை நினைச்சு நினைச்சு வாழ்நாள் முழுவதும் அழுதுகிட்டே இருக்கலாம், அல்லது கணவன் இறந்த பிறகு கூடவே இறந்து போகலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அந்யோன்யமான உறவு. ஆனா அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் கேஸா தான் நம்ம பார்க்கணும். ஆனா நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கேசஸ் எல்லாம் வந்து இப்படித்தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து யதார்த்தம் அப்படிங்கிறத வெளிப்படையாவே சொல்லிட்டார். ஏன்னா நம்ம வாழும்போது நம்ம வந்து நம்ம மனைவி, குழந்தைகள், உறவுகள் எல்லாமே நமக்கு ரொம்ப நெருங்கமா ரொம்ப ஆனந்தமா நம்ம கூட இருக்கிறத பார்க்கிறோம். அதனால அவங்க எல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை அனுபவத்துல பார்க்கிறோம். நானே பார்த்திருக்கிறேன், நிறைய குடும்பங்கள்ல பார்த்திருக்கிறேன். அதாவது எப்படின்னா நீங்களே பார்க்கலாம், நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது அப்புறம் அந்யோன்யமா கணவன் மனைவி உறவு வந்து இருக்கும். ஆனா அந்த கணவன் நல்லா இருக்கிற வரைக்கும் அப்படி அந்யோன்யமா இருப்பாங்க. இப்ப திடீர்னு ஒரு மனைவிக்கு வந்து ரொம்ப பெருநோய் வந்துடுது, ஒரு கேன்சர் மாதிரி வந்துடுது, இல்ல ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னா அவங்க படுத்த படுக்கை ஆயிடுவாங்க. அவங்களால எழுந்திருக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்ப அந்த மனைவியினுடைய மலஜலங்கள் எல்லாம் அல்றதுக்கு ஆள் இருக்காது. மருமக எடுக்க மாட்டான், மகன் எடுக்க மாட்டான், இவரும் எடுக்க மாட்டாரு. அப்போ ஒரு ஹோம் நர்ஸ் அரேஞ்ச் பண்ணி எடுக்கணும். அப்ப இதெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப ட்ரபிள், இது போய் சேர்ந்துட்டா பரவாயில்ல, ஏதாவது சீக்கிரம் போனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கணவனும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவான், மகனும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவான், மருமகனும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவான். இது அந்த அம்மாவுடைய நிலை. இதே அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கங்களேன். மனைவிக்கு பதிலாக கணவனுக்கு கேன்சர் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. கணவனுக்கு கேன்சர் வந்துடுது, அவன் படுத்த படுக்கை ஆயிடுறான், பெட்லயே கிடக்குறான். அப்ப அந்த ஆளுக்கு வந்து டாய்லெட் எல்லாம் பெட்டு தான், ஒன்றும் பண்ண முடியாது, எழுந்திருக்க முடியல. அப்ப அதை என்ன பண்ணுவாங்க, மனைவி பார்ப்பாங்க, ஒரு 2 நாள் பண்ணுவாங்க, ஒரு வாரம் பார்ப்பாங்க. இது ரொம்ப தொந்தரவா இருக்குது, அடிக்கடி செய்ய முடியாது, எப்ப பார்த்தாலும் அது போயிட்டே இருக்குது, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது, அதனால ஏதாவது ஒன்று கட்டி விட்டுறலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு பேம்பர்ஸ் கட்டி விட்டு ஏதாவது கொடுத்துட்டு அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் முடியல, கொண்டு போய் ஐசியூலே வச்சிடலாம் அப்படின்ட்டு ஐசியூல வச்சிடுவாங்க. அது பணம் இருந்தா, இல்லைன்னா அவ்வளவுதான், அது சீக்கிரம் போனா பரவாயில்ல அப்படிங்கிறதுக்குனால மற்ற ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை வந்து அனுபவ ரீதியாகவே நம்ம பார்க்கறதுனால இங்க வந்து நம்ம வாழும்போது இருக்கின்ற நிலையை வந்து உண்மை நிலை அப்படின்னு நம்பக்கூடாது. காரணம் என்னன்னா அந்த நிலையில மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? அப்ப அதனால இருக்கும்போது நம்ம இதுதான் வாழ்க்கை, இதுதான் சாஸ்வதம், இதுதான் சத்தியம் அப்படிங்கிற மயக்கத்துல மாயையில மாற்றக்கூடாதுன்னு சொல்றாரு பகவான். ஆதிசங்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த மனிதனுடைய மோகம், ஆசை என்ன பண்ணுதுன்னா, அந்த மயக்கத்துல மதி மயக்கத்திலேயே அதையெல்லாம் சத்தியமாக பாவித்துக் கொண்டு உண்மை உண்மை என்பதாக ஓடிக்கொண்டு அதை நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனா அவனுக்கு ஒரு நெருக்கடின்னு வரும்போது தான் அவனுக்கு அந்த உண்மை நிலை புரிய வரும், ஒவ்வொருத்தருடைய அந்த இரண்டாவது முகம் தெரிய வரும்ங்கிறத இங்க புரிஞ்சு கொள்ளணுங்கிறார். அந்த இரண்டாவது முகம் எப்ப தெரியும்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும். ஏன்னா நம்ம வந்து படுத்த படுக்கையா கிடக்கும் போதுதான் மனைவி நம்ம கிட்ட எப்படி அப்ரோச் பண்றாங்கிறது அந்த சூழ்நிலையில தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். மகன் எப்படி அப்ரோச் பண்றாங்கிறது அந்த சூழ்நிலை தான் தெரிந்து கொள்ள முடியும். நல்லா இருக்கும்போது மனைவி நம்ம கிட்ட அன்பா பழகிறத வச்சு அந்யோன்யமா இருக்கிறா அப்படிங்கிற முடிவு நம்ம பண்ணிடக்கூடாது. இதுக்கு ஒரு கதை இருக்கு. அதாவது ஒரு சாமியார் கிட்ட வந்து ஒருத்தன் போறான், என்னுடைய மனைவி மக மருமக எல்லாம் என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்காங்க, நான் வந்து அவங்களை விட்டு பிரியவே மனசு இல்லை, நீங்க வந்து நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்க, ஆனா நான் இந்த ஆன்மீக பாதையில வருவதற்கு எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா எனக்கு அவங்க அவ்வளவு அன்பு செலுத்துறவங்களை விட்டுட்டு நான் இந்த மாதிரி பாதையில எப்படிங்க வர்றது, இது வந்து குடும்பத்தை விட்டுட்டு வர்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இல்லப்பா நான் அப்படியெல்லாம் சொல்லல,
நீ குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டெல்லாம் வர வேண்டாம். நீ யதார்த்தமா உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ. ஆனா அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோ. அப்ப நீ இந்த இறைவனை தேடுவதற்கு நீ கொஞ்சம் வேகம் எடுப்ப. அவ்வளவுதான் விஷயம். அதனால ஒண்ணு பண்ணலாம். நீ என்ன பண்றன்னா, நான் ஒரு மூலிகை தரேன், அதை சாப்பிட்டுட்டு நீ செத்து போன மாதிரி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. அந்த கதை சாமியார் ஒரு மூலிகை கொடுப்பாரு. மூலிகை என்னன்னா, அவன் அப்படியே பணம் மாதிரி கிடப்பான். ஆனா பேசுறது, அவங்க நாங்க நடந்துக்கிறது எல்லாம் கேட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மூலிகை. அப்ப என்ன பண்ணுவான், அதை நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்துருவான். படுத்த உடனே அவனுக்கு மூச்சு பேச்சு இருக்காது, எழுந்திருக்க மாட்டான், கட்ட மாதிரி கிடப்பான். மனைவி அம்மா எல்லாம் பாக்குறாங்க. சரி, இறந்துட்டான் போல் இருக்கு, என்ன பண்றது அப்படின்ட்டு பாக்குறாங்க. இறக்கல, அவன் உயிரோடு தான் இருக்கிறான். ஆனா இறந்த மாதிரி அந்த மருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்ப உடனே இந்த சாமியாரே ஒரு ஆள் அனுப்பிச்சு விடுறாரு. அந்த குடும்பத்தினுடைய நிலைமத்தை அவன் தெரிஞ்சுக்கிட்டும், நீங்க போய் பார்த்து பேசிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் அனுப்புறாரு. அப்ப ஒருத்தர் வராரு அந்த வீட்டுக்கு. இறந்துட்டாருங்க, என்ன பண்ணலாம்? இப்ப இவர் ரொம்ப அந்யோன்யமா நேசிச்ச உங்களுடைய கணவன் ஆச்சு இல்லையா? இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு போறதுக்கு அந்த தலைவாசல் படி வேற இடிக்குது. ஏன்னா அந்த கட்டிலோட அவரு கொண்டு போகலாம் நான் பாக்குறேன். ஏன்னா இவ்வளவு தூரம் வாழ்ந்த இடத்துல அவரு வெளியே வைக்கிறது கட்டிலோட வைக்கணும். அதனால அந்த வாசப்படி கொஞ்சம் இடிச்சு எடுத்துட்டு போகட்டுமா அப்படின்னு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு நீங்க இடிக்காதீங்க, அவரை வேணா தனியா எடுத்துட்டு போங்க, அந்த கட்டில் எடுத்துட்டு போய் இடிச்சு டேமேஜ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். அப்ப இந்த மாதிரி குடும்பத்துல அந்த உறவுகள் அந்த இறப்புக்கு பின்னாடி எப்படி பிஹேவியர் நடந்துக்கிறாங்க, எப்படி மாறுறாங்க அப்படிங்கறது அவனுக்கு ஒரு பாடமா, ஒரு கதையா புரிய வைக்கிறதுக்காக இந்த கதை சொல்லப்படுது. அப்ப இந்த கதை நிறைய ராமகிருஷ்ண விஜயம் மற்ற நூல்கள் எல்லாம் போடுவாங்க. நிறைய இந்த கதைகள் எல்லாம் ஒரு யதார்த்தத்தை, ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போடப்படுகின்ற கதைகள். அது எதுக்காக பெரியவங்க மகான்கள் எல்லாம் இதை சொல்றாங்க அப்படின்னா, நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மரணம்ங்கிறது எப்படி, மரண தருவாயில் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பது வயதானவர்களுக்காக இந்த 2 ஸ்லோகத்துல சொல்லிடுறார். அப்போ அந்த நிலையை சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது 7வது ஸ்லோகம் வர்றார். இப்ப 7வது பாடல், அதையும் பார்த்துடலாம். பாலஸ்தாவத் கிரீடா சக்தஹ தருணாஸ்தாவத் தருணி சக்தஹ விருத்தஸ்தாவத் சிந்தா சக்தஹ பரமே பிரம்மணி கோபின சக்தஹ. இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் சிறுவனாக இருக்கும் பொழுது அவனுடைய காலம் விளையாட்டிலேயே வீணாகி விடுகின்றது. அதே சிறுவன் வாலிப பருவத்தை அடைந்ததும் அவனுடைய மனமானது அடுத்த பாலினத்தை நோக்கி நாடுகின்றது. ஒரு ஆணா இருந்தா பெண்ணினுடைய நாட்டம், பெண் மீது ஒரு மோகம், ஒரு ஆசை கொள்கிறான், அத சபலத்திலே மூழ்கி விடுகிறான். ஒரு பெண்ணாக இருந்தா ஆண் மீது ஆசை, ஒரு மோகம் கொள்கிறார், அந்த சபலத்துல மூழ்கி விடுகிறார். அந்த மாதிரிதான் பெரும்பாலும் போயிட்டு இருக்குது. அதாவது ஒரு இளமை பருவத்துல நம்முடைய வாழ்நாள் பூரா எப்படி போகுது, விளையாட்டுலயே போயிடுது. வெறும் விளையாட்டு தான், ஜாலியா இருக்கிறது, அது இது எடுத்து நமக்கு தெரிஞ்ச விளையாட்டெல்லாம் விளையாடிட்டு காலத்தை ஓட்டிடுறோம். கொஞ்சம் வாலிப வயசு வந்ததுன்னா அந்த வாலிப வயசுக்கு உண்டான பருவ கோளாறு என்ன, ஆண் பெண் பால் ஈர்க்கப்படுவதும் பெண் ஆண் பால் ஈர்க்கப்படுவதும் ஒரு யதார்த்தமான நடைமுறை உண்மையாக இருக்கிறதுனால காதல் அது இது அப்படின்ட்டு அந்த வாலிப பருவம் அப்படி ஓடிடுது. பெரும்பாலானவர்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை வாழ அந்த இளமை பருவம் முடிஞ்சிடுது. அதுவே வயது முதிர்ந்து கிழவனாகி விட்டாலோ, வயசாகி விட்டாலோ, அவனது கடந்த கால சிந்தனைகளில் மனம் சிக்கிக்கொண்டு இறை சிந்தனை வருவதே கிடையாது, நலிவுறுகின்றது. அவனது மனம் ஒருபோதும் அந்த இறைவனை நாடுவதில்லை என்பதாக இந்த 7வது ஸ்லோகத்துல சொல்றார். பரமே பிரம்மணி கோபின சக்தகா. ஒரு மனிதனுடைய வாழ்நாள்லாம் எப்படி வீணாக்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல போயிடுது. அதாவது அந்யோன்யமா வாழ்றான், குடும்பம், உறவு, மனைவி, குழந்தைகள் அப்படிங்கிற பாசத்துல வாழ்றான். அப்படி வாழ்ந்தவனுடைய மரணம் ஒரு ஹார்ட் அட்டாக்ல போயிட்டா பிரச்சனை இல்லை. நோய்வாய் போகும்போது பல பிரச்சனைகளை அவன் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் உண்டான அனுபவ உண்மை. அப்ப அந்த எப்படி நம்ம மரணம் வருது நமக்கு தெரியாது. அப்ப அந்த நோய்வாய் வந்துட்டா எல்லாருக்கும் சிரமம், தனக்கும் சிரமம். தானும் அந்த நோயினால பாதிக்கப்பட்டு நிறைய கஷ்டப்படணும். அப்புறம் நோயினால பாதிக்கப்பட்ட நம்மை பார்த்து கொள்கின்ற மற்றவர்களும் ஒரு பெரிய இடையூறாகத்தான் நம்ம இருப்போம். நம்ம நோயே நமக்கு அவங்கள இடையூறாக இருக்கிற மாதிரி அவங்கள கருத வச்சிடும். சீக்கிரம் போய் சேர்ந்துட்டா பரவாயில்ல, பெரும் தொந்தரவா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தோணும். அதே நேரத்துல நம்ம கிட்ட பணம் இருந்தால் நம்மள ஐசியூல வச்சிருப்பாங்க, இல்லைன்னா நம்முடைய நிலைமை இன்னும் மோசமாயிடுங்கிறத அந்த பாடல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த பாடல் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருவன் சிறுவனாக இருக்கிற காலத்துல விளையாட்டுலயே வாழ்க்கையை போக்கிடுறான்,
வாலிப பருவத்துல பாலின ஆசையினால சல்லாபத்தினால அதுல வாழ்க்கையை ஓட்டிடுறான். இப்படியே காதல், அப்புறம் மனைவி, அப்புறம் குடும்பம், அப்புறம் பேரன், அப்புறம் பேத்தி அப்படின்னு எல்லாமே அவனுக்கு தேவையான அத்தனை சுகபோகங்களும் நாடி நாடி ஓடி ஓடி அதையெல்லாம் அவன் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படி அனுபவித்து அந்த கடந்த கால சிந்தனைகளில மனம் சிக்கி அவன் ஒரு நாளும் அந்த இறை சிந்தனைக்கு வரவே மாட்டேங்கிறான். அவன் பிரம்மத்தை நாடுவதே கிடையாது அப்படிங்கிறத வெளிப்படையாவே சொல்றார். ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்கள் அப்படித்தானே இருக்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாலிப வயசுல விளையாட்டுல முடிஞ்சிடும், இளமை பருவத்துல காதல் இந்த மாதிரி விஷயங்கள் போயிடும், அப்புறம் கொஞ்சம் வயசாகும் போது மனைவி, குழந்தை, அப்புறம் பேரன், பேத்தி இப்படியே ஓடி மரணம் வரும்போது கூட அவன் இறைவனை சிந்திக்கிறது கிடையாது அப்படிங்கறது இந்த 7வது ஸ்லோகத்துல வெட்ட வெளிச்சமா சொல்லிடுறாரு. அப்ப ஒவ்வொருத்தரும் எந்தெந்த வகையில நம்முடைய வாழ்க்கையை நம்ம வீணாக கழிக்கிறோம் என்பதை மிக தெளிவாக இந்த பாடலிலே சித்தரித்திருக்கிறார். அதை நம்ம இங்க நன்றாக உள்ள புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனிதனுடைய மோகம் இப்படித்தான், புற விஷயங்கள்லயே நாட்டமா இருக்கும். அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல, மனித பிறவியினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்வதில்லை. அப்ப இந்த மனம் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விவகாரத்துக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்கணும், கொஞ்ச நேரம் சும்மா இருக்காது. வயசான காலத்துல கூட பாத்தீங்கன்னா 2 பேர் உட்காந்து திண்ணையில அரட்டை அடிக்கிறது தான் ஆர்வமா இருப்பாங்களே தவிர ராமா கிருஷ்ணாங்கிற அந்த எண்ணம் போகவே போகாது, இறை சிந்தனைக்குள்ள அவங்க போகவே மாட்டாங்க. அந்த மேலும் வயசான பிறகு என்ன ஆயிடும், பேரன் பேத்தியை கொஞ்சிக்கிட்டு அப்படியே அவங்களுடைய நலனுக்காக கவலைப்படுவதும் அக்கறை காட்டுவதும், அப்புறம் நம்ம வயசாயிடுச்சு நம்மளை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஆதங்கத்துல வாழ்றதும், அப்புறம் நமக்கு மரணம் நெருங்குது அப்படிங்கிற கவலைப்பட்டு சதா சர்வகாலம் அந்த கவலையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து மனிதன் வீணாகத்தான் போகிறான் அப்படிங்கறத இந்த 7வது ஸ்லோகத்துல சொல்றாரு. ஆனா இப்படிப்பட்ட மனிதன் ஒரு நாளும் பிரம்மத்தை ஆராய்வதில்லை, அந்த இறைவனை தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை, ஆத்ம ஞானம் பெறுவதற்காக பாடுபடுவதில்லை. இப்படித்தான் பெரும்பாலானவர்கள் அவருடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு அதை முடித்து கொண்டு போய்விடுகின்றார்கள். அந்த பகவத் சிந்தனை அவர்களை நாடுவதே கிடையாது. அப்புறம் எப்படி அவர்கள் ஆத்ம சாந்தி பெறுவது என்பதாக அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இந்த 7வது ஸ்லோகத்திலே பகவான் ஆதிசங்கரர் சொல்லிவிடுகின்றார். அடுத்தது 8வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருங்கிறதையும் பார்த்துடலாம். காத்தே காந்தா கஸ்தே புத்ரஹா சம்சாரோயமதீவ விசித்ரஹா கஸ்யத்வம் கஹ குத ஆயாதஹா தத்வம் சிந்தய ததிஹ பிராத்தஹா. இந்த 8வது பாடல் என்ன சொல்றாருன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையே பேசுறாரு. நான் யாருக்கு பிரியமான மகன் அல்லது மகள், அல்லது யாருடைய கணவன் அல்லது யாருடைய மனைவி, இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் இவர்களை பற்றி யார் யார் நம்முடைய உறவுகள், நாம் யாருடையவன், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், இந்த சம்சார சாகரம் அதி விசித்திரமாக உள்ளதே. இவ்வாறு தத்துவத்தை பற்றி சிறிதாவது சிந்தனை செய்து பார்க்கின்றாயா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். தத்துவம் சிந்தைய ததி பிராத்தக காத்தே காந்தா கஸ்தே புத்ரஹா. நீ யாருடைய மகன் யாருடைய மகள் என்பதை சிறிதாவது யோசித்து பார்த்தாயா? சம்சாரோயமதீவ விசித்ரஹா. இந்த மாதிரி பிறப்பு சக்கரத்தில் சிக்கிட்டு நீ வந்து போயிட்டு இருக்கிற பல்வேறு பிறவிகளாக பல குழந்தைகள், பல மனைவிகள், பல கணவர்கள், பல்வேறு வாழ்க்கை முறைகள், இப்படித்தான் நம்ம மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு சக்கரத்துல சுத்தும் போது உடம்பு மாத்தி மாத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சட்டையை மாத்துற மாதிரி, இந்த சட்டை அழுக்காயிடுச்சு அப்படின்னா கழட்டி போட்டு அடுத்த சட்டையை நம்ம எடுத்து மாற்றுற மாதிரி, இந்த உடம்பு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த உடம்பு விட்டுட்டு போய் அடுத்த உடம்புக்குள்ள நம்ம வந்துடுறோம். அந்த உடம்புக்குள்ள வரும்போது அங்க வேற அப்பா வேற அம்மா, அப்புறம் நம்ம கொஞ்சம் வயசானவன அங்க வேற குழந்தைங்க, அப்புறம் கணவன் மனைவி உறவு, வேற வேற கணவன் வேற வேற மனைவி, அப்படியே உறவுகள், பேரன் பேத்தி, இப்படியே போயிட்டே இருக்குது இந்த வாழ்க்கை சக்கரம், இந்த சம்சார சாகரம். ஆனா இந்த சம்சார சாகரத்துல என்னைக்காவது நம்ம நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் அப்படின்னா என்றாவது நம்ம யோசனை பண்ணி பார்க்கிறோமா? எதையாவது நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கோமானா இல்லையே இல்லை. கஸ்யத்தவம் கஹ குத ஆயதகா தத்துவம் சிந்தைய ததிக பிராத்தகா. அப்போ இந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சிறிதாவது சிந்தனை செய்து பார்க்கின்றாயாங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்ப இந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த ஸ்லோகம் மூலமாக நம்மை ஆத்ம ஞான சிந்தனையிலே சிறிதாவது ஈடுபடுங்கள் என்பதை இன்டெரக்டா சொல்றார். ஏன்னா ஒருத்தனுக்கும் அந்த விசாரணையே வரமாட்டேங்குது. நான் யாருடைய மனைவி அல்லது யாருடைய கணவன், நான் யாருடைய பிள்ளை, அல்லது உண்மையிலே நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன்,
அப்ப இந்த சம்சார சாகரம், இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல நான் சுத்திக்கிட்டே இருக்கிறேன். குடும்ப பந்தம் இதெல்லாம் எனக்கு விசித்திரமான ஒரு உறவா இருக்குது. ஆனா இதெல்லாம் நான் வாழுகின்ற வரைக்கும் தான் இந்த உறவுகள் எல்லாம். நான் இறந்து விட்டா இது எதுவுமே இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில நான் வாழும்போது கொஞ்சமாவது நான் என்னை பற்றி சிந்தித்து பார்த்தேனா, உண்மையில் நான் யார்? நான் இந்த உடலா, நான் இந்த மனமா, இல்ல இந்த உறவுக்கான கணவனா, அல்லது இந்த உறவுக்கான உண்மையா மனைவியா, அல்லது இந்த குழந்தைக்கான தாயா, அல்லது அந்த தகப்பனுக்கான புத்திரனா அப்படின்னு என்னை பற்றி நான் தீவிரமாக விசாரித்து பார்த்தா இது எதுவுமே உண்மை இல்லை. ஏனென்றால் மரணத்துக்கு பிறகு இது எதுவுமே இருக்காது. காரணம் என்ன? இருக்கின்ற வரைக்கும் தான் இந்த உறவுகள் எல்லாம். இங்க அம்மா அப்பா, மகன் மகள், கணவன் மனைவி, உற்றார் உறவினர்கள் எல்லாமே நமக்கு எப்போ இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தானே. இதுதான் பட்டினத்தார் பாடுவார், ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல. இங்க யாரும் சதம் இல்லை, யாருமே இங்க உண்மை கிடையாது, யாரும் வரமாட்டார்கள், கூடவும் வரமாட்டார்கள். அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் அவர்களோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைப்பாடு கூட உண்மை இல்லை என்பதை தான் மகான்கள் வெளிப்படையாவே சொல்றாங்க. ஏன்னா மனிதனுடைய மன மயக்கம் அதை உண்மை என்பதாக நம்புது, அதில் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளுது. அப்போ உண்மையில் நீ இந்த உடலா, மனமா, கணவனா, மனைவியா, மகனா, மகளானெல்லாம் விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா தன்னை யார் என்று நீ தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த தேடுதல் உன்னிடத்திலே ஆரம்பிக்கவாவது செய்யும். அப்ப நீ நான் யார் என்று விசாரிக்க ஆரம்பிப்பாய். அதைத்தான் பகவான் ரமண மகரிஷியும் வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். நான் யார் நான் யாருன்னு நீ உன்னை பாரு அப்படின்ட்டு. ஏன்னா நான் யார் நான் யாருன்னு நீ உன்னை பாருன்னு ஏன் சொல்றாரு? நீ உண்மையிலேயே யாரு? நீ இந்த கணவனுடைய மனைவியா, அல்லது நீ உண்மையிலேயே அந்த மனைவிக்கு கணவனா, அல்லது அந்த பிள்ளைக்கு தகப்பனா, அல்லது அந்த பிள்ளைக்கு தாயா? எந்த வகையிலே நீ அந்த உறவை வைத்துக் கொண்டிருக்கின்றாய்? எந்த அடிப்படையில அந்த உறவு உனக்கு உன்னிடத்துல இருக்கின்றது? இந்த உறவுகள் எல்லாம் எதன் அடிப்படையில இருக்கின்றது? இந்த உடல் அடிப்படையில இருக்கின்றது. இந்த உடல் போய்விட்ட பிறகு அங்க என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அங்க அதுக்கப்புறம் அம்மானு யாரும் கூப்பிட மாட்டாங்க, அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னதான் கூப்பிடுறாங்க? வெறும் பிணம் தான் கூப்பிட போறாங்க. அப்பான்னு சொல்ல மாட்டாங்க, அம்மான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பணத்தை எப்ப எடுப்பீங்க அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. அப்ப இன்றைக்கு இந்த மாடர்ன் எஜுகேஷன்ல இன்றைய மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? பணம் பணம் ஓடும் போது இன்றைக்கு அப்பா அம்மா எல்லாம் பசங்க மேல பாசத்தை வச்சு நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டுல அனுப்புறாங்க, அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. பசங்க எல்லாம் இங்க படிக்கிறது இல்லை, எல்லாம் அமெரிக்கா ஃபாரின்ல தான் பசங்க எல்லாம் படிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நல்ல லைஃப்ல செட்டில் ஆகி வரணும், நிறைய பணத்தோட வரணும், லைஃப் ஜாய்ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும், நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாது அப்படிங்கிற அப்பா அம்மாவுடைய அந்த அன்பு என்ன பண்ணுது? குழந்தைகளை ரொம்ப கடினமா படிக்க வச்சு அவனுங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுது. ஆனா வெளிநாட்டுக்கு போன அவன் என்ன பண்றான்? வெளிநாட்டு வாழ்க்கையினுடைய மோகத்துல சிக்கிக்கிட்டு உள்நாட்டுக்கே வர்றது கிடையாது, அம்மா அப்பாவை பாக்குறதே கிடையாது. அப்ப அம்மா அப்பாவுடைய நிலைமை என்ன அப்படின்னா, பெரும்பாலான அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்கன்னா ஓல்டேஜ் ஹோம்ல இருக்காங்க. வாழ்க்கையோட யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு ஓல்டேஜ் ஹோம் பாக்குறோம் தெரியுமா? அன்னைக்கெல்லாம் நான் சின்ன குழந்தையா இருந்தப்ப கூட இந்த அளவுக்கு நான் பார்த்தது இல்லை, ஓல்டேஜ் ஹோம் எல்லாம் பார்த்தது இல்லை. எவ்வளவோ கஷ்டமா இருந்தாலும் வயசான காலத்துல வீட்லயே அம்மா அப்பா வச்சு கூட கடைசி காலத்துல கஞ்சி ஊத்தி கொண்டு போய் அந்த கடைசி காலத்தை முடிச்சு விட்டுருவாங்க. அது வீட்டுல அப்புறம் இடிச்ச கஞ்சி ஊத்துறாங்களா நல்ல கஞ்சி ஊத்துறாங்களா நமக்கு தெரியாது. ஆனா கஞ்சி ஊத்துவாங்க, அதை இடிச்சு இடிச்சு ஊத்திட்டு இருப்பாங்களான்னு நம்ம பார்த்தது இல்லை. ஆனாலும் கஞ்சி ஊத்தி கடைசியில கொண்டு போய் அந்த கடைசி காலத்தை முடிச்சிடுவாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா கடைசி காலம் வரைக்கும் கூட வெயிட் பண்றது இல்லை. இன்றைய ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னா, பணத்தை நோக்கி ஓடிட்டதுனால நான் பல மில்லியன் டாலர் சம்பாதிச்சுட்டு உட்காந்துருக்குன்னு நான் உன்னை பாத்துட்டு இருந்தா நான் எப்படி பணக்காரன் ஆகுறது? எனக்கு லைஃப் ஷெட்யூல் டைட்டா இருக்கு தெரியுமா? அப்ப அதனால நீ என்ன பண்றன்னா ஓல்டேஜ் ஹோம்ல இரு. உனக்கு என்ன வேணும்? பணம் தானே வேணும், எத்தனை லட்சம் வேணும்? ஓல்டேஜ் ஹோம்ல மாசம் 1 லட்ச ரூபா கேட்கறானா, நான் கட்டிடுறேன், நீ எல்லா சௌகரியத்தோடு வாழ்ந்துக்கோ. அங்க உனக்கு தனி வீடு கொடுத்துருவான், உள்ள டிவி இருக்கும், அப்படியே வெளியே நீ சாப்பிட்டுக்கலாம். அங்க ஓல்டேஜ் ஹோம்ல எல்லாருக்கும் சேர்ந்து காமன் கிச்சன் இருக்கு, அங்க சாப்பிட்டுக்கலாம், டிவி பார்த்துக்கலாம். போர் அடிச்சதுன்னா அந்த ஓல்டேஜ் ஹோம் அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டுக்கோ. இப்படியே நீ வாழ்க்கையை ஓட்டி போய் சேரு, என்ன எதிர்பார்க்காதேங்கிறான் இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம். அப்ப இதுக்கு யார் காரணம்? இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏன் வந்தது? அதற்கு தாய் தகப்பனே தான் காரணம். ஏன்னா இவர்கள் என்ன காரணத்துக்காக பையன் அப்படி வெளிநாட்டு அனுப்பிச்சாங்க? பையன் படிச்சு பணக்காரன் ஆகணும், நல்ல செல்வந்தனா வரணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பணத்தாசை. அப்ப அந்த இறைவன் என்ன பண்றான்னா, உனக்கு பணம் தானே வேணும், அன்பு தேவையில்லை இல்லையா, பிடிச்சிக்கோ பணத்தைன்னு கொடுத்துட்றான். மாசம் 1 லட்ச ரூபா வேணா 5 லட்சம் கூட வச்சுக்கோ, செலவு பண்ணு, ஆடம்பரமா வாழ்ந்துக்கோ, ஆனா அன்பை மட்டும் எதிர்பார்த்துடாது. அன்பு கிடைக்கவே கிடைக்காது, கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அதுதான் இன்றைய பெரும்பாலான பெற்றோர்களை நம்ம பாக்குறோம். ஓல்டேஜ் ஹோம்ல போய் பாத்தீங்கன்னா எல்லாம் அழுதுகிட்டு உட்காந்துருக்கு. ஏன்னா என்ஜாய் பண்ண முடியல, லைஃபை என்ஜாய் பண்ண முடியல. எல்லாமே இருக்குது, டிவி இருக்குது, தனி வீடு,
அதாவது அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட் கொடுத்துட்றான், அப்படியே நீ ஜாலியா இருந்துக்குங்கிறான். ஏன்னா அதுக்குண்டான பணத்தை பையன் கட்டிடுறான். அப்ப உள்ள டிவி பார்த்துட்டு இருக்கலாம். எவ்வளவு நேரம் டிவி பார்த்துட்டு இருக்க முடியும்? சரி, போர் அடிக்குதுன்னு ஒரு பகவத்கீதை புக் எடுத்து படிக்கலாம். எவ்வளவு நேரம் பகவத்கீதை புக் படிச்சிட முடியும்? சரி, அப்படியே கொஞ்சம் இதாக வாங்கி சாப்பிடலான்ட்டு வெளியே வந்து அவங்க அந்த கிச்சன்ல ஏதாவது சாப்பிட்டு போனாலும் வயிறு ஒத்துக்க மாட்டேங்குது. உடனே அஜீரணம் ஆயிடுது, டாய்லெட் போயிட்டு இருக்கணும், லூஸ் மோஷன் ஆகுது, வயசாயிடுச்சு. அந்த லூஸ் மோஷன் ஆகும்போது எழுந்து கூட போக முடியல. யாராவது கூட ஹெல்ப்புக்கு ஆள் வேண்டியது இருக்கு, யாரும் இல்லை. மகன் இல்லை, மருமக இல்லை, பேரன் இல்லை, பேத்தி இல்லை. அப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒரு நிலை. அப்ப இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எவ்வளவு ஒரு நரக வாழ்க்கை. எதற்காக இந்த வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்தோம்? ஆசையினால தேர்ந்தெடுத்தோம். ஏன்னா அன்பு தெரியல. வாழும்போது குழந்தைகளை தன் கூட வைத்துக் கொண்டு அவர்களை எப்படி அரவணைச்சு வாழணும் அப்படிங்கிற அந்த உண்மையான தாய் அன்பு தெரியல. உண்மையான தாய் தகப்பனுடைய அன்பை காட்டல. ஏன்னா குழந்தைங்க வாழும் போதே என்ன பண்ணிட்டாங்க, பெரும்பாலான அப்பா அம்மாங்கெல்லாம் வேலைக்கு போற பிஸியில வேலைக்காரி வச்சிருவாங்க. நீ பாத்துக்கோ, நீ அதெல்லாம் சமைச்சு பையனை கொடுத்து விட்டுரு, நான் பிஸியா இருக்கேன் அப்படின்ட்டு இவங்க பேங்க் ஜாபோ இல்ல பெரிய ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. அந்த பையன் என்ன பண்ணுவான், அம்மா அப்பாவுடைய அன்பு இல்லாமையே வளருவான். வேலைக்காரி தான் சாப்பாடு போடுவா, வேலைக்காரி தான் பாத்துக்குவா. அப்ப அவனுக்கு அம்மா அப்பா மேல எப்படி பாசம் வரும்? பாசம் வராது. அப்ப இந்த மாதிரி பாதையில ஒரு பெரும்பாலான அப்பா அம்மாங்க வந்து தன்னுடைய குழந்தைய வளர்த்திட்டு அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு அவன் பணம் நிறைய சம்பாதிக்கிறான், வீடு இருக்குது, வாசல் இருக்கு, பங்களா இருக்கு, கார் இருக்குன்னா எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா எல்லாம் இருக்கும், வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் இருக்காது. ஆனா இப்ப சராசரி ஒரு மனிதன் வந்து சந்தோஷம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? காரு, பங்களா இதெல்லாம் இருந்தா சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கான். இக்கரைக்கு அக்கறை பச்சை. அதாவது இங்க இருந்து அந்த பக்கம் பார்த்தா பச்சை கலரா தெரியும் அந்த கரை. ஆனா அங்க போய் பார்த்தா தான் அது காஞ்சிருக்குன்னு தெரியும். தூரமா இருந்து பார்க்கும்போது பச்சை கலரா தெரியறதுனால நல்லா இருக்குது, அந்த இயற்கையா இருக்கும் போல் இருக்குன்னு இவன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா இங்க இருந்து அங்க போய் பார்த்தா எங்கேயோ 1-2 புல்லு பச்சையா இருக்கும், மீதி எல்லாம் காஞ்சி கிடக்கும். ஆனா இங்க இருந்து பார்க்கும்போது அது பசுமையா தெரியற மாதிரி இருக்கிறது ஒரு தோற்ற மாயை தானே, கண்ணு தானே ஏமாத்துது. அது மாதிரி இங்க வாழ்க்கையில புலன்கள் ஏமாத்திடுது. இந்த வாழ்க்கையை வந்து உண்மை என்று நம்பி இது மாதிரி ஒரு உபயோகமற்ற விஷயங்களில மனிதன் வாழ்நாளை பூரா வீணாக்கி தன்னுடைய கடைசி காலத்துல அன்புனா என்னன்னு தெரியாம வாழ்ந்து மரணத்தை அடைகிறான். ஆனால் அந்த வாழ்க்கையில அன்புங்கிறத வாழும் போதே காட்ட தெரியாததுனால ஏற்பட்ட துர்பாக்கிய நிலை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த நிலையில் தான் இன்று பெரும்பாலான பெரியவர்கள் இன்றைக்கு ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிறாங்கிறத அன்றைக்கே மகான்கள் வந்து ஞான திருஷ்டியில பார்த்து சொல்றாங்க. நாம தான் தெரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கல. ஏன்னா இந்த மாதிரி மகான்களுக்கெல்லாம் தெரியும், இந்த மாதிரி ஆயிடும், இவர்களெல்லாம் இப்படித்தான் நடக்க போகுது, அதனால உன்னுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ, நீ யாருன்னு கொஞ்சமாவது விசாரணை பண்ணு, தேவையில்லாத விஷயத்துல போய் மாட்டாதன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தாய் வந்து இந்த மாதிரி ஞான பாதையில, ஆன்மீக பாதையில இளம் வயசுலயே வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20-25 வயசுலயே இந்த மாதிரி ஆன்ம ஞான பாடத்தை படிச்ச ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தை எப்படி வளர்த்துவாங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. ஏன்னா இந்த ஆன்ம ஞான பாதத்தினுடைய அடிப்படை உண்மை என்ன? அன்பு தான் எல்லாமே. அப்ப அந்த தாய்க்கு உண்மையான அன்பு அந்த குழந்தையில இடத்துல, அந்த குழந்தை உண்மையான அன்பு தாய் இடத்துல காட்டும் போது அந்த குழந்தைய ரொம்ப பக்குவமா வளர்த்துவா, அவனுக்கு தேவையான நல்லொழுக்கங்களை கொடுப்பா. அந்த குழந்தை வளரும் போதே ராமகிருஷ்ண விஜயம் புக்கை வாங்கி கொடுப்பா. இதை படி, இந்த ராமகிருஷ்ணரை பத்தி படிச்சுக்கோ, விவேகானந்தரை பத்தி படி, ரமணரை பத்தி படி அப்படின்னு நல்ல புத்தகங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அவனை ஒரு நல்வழியில பயன்படுற மாதிரி கொண்டு வந்து அவன் பின்னாடி ஒரு ஒழுக்கமான பையனா மாறினான்னா அவன் அப்பா அம்மாவை இழக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இதுதான் தர்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டான். அந்த மாதிரி மகன் வந்து தவறுவான பாதையில போக மாட்டான். ஆனா அது மாதிரி தாய்கள் வளர்த்துறாங்களா, அது மாதிரி தந்தை பாத்துக்கிறாரனா? இன்றைக்கு அப்படி தாய் தந்தைகள் இல்ல. ஏன்னா எல்லாமே மணி மைண்டடா மாறிட்டதுனால வேலைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே பிஸி லைஃப். இவர் ஒரு ஜாப்ல இருப்பாங்க, அந்த அம்மா ஒரு ஜாப்ல இருக்கும், 2 பேருமே ஜாப்ல பிஸியா இருப்பாங்க. அந்த குழந்தைய வந்து வேலைக்காரன் பார்த்துக்கிட்டு இருப்பான். வயசான தாத்தா பாட்டி கூட வீட்டுல வச்சுக்க மாட்டாங்க, ஏன்னா வச்சுக்கிட்டு அது இடைஞ்சல். அது அதனால அதை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல வச்சிருவாங்க. பணம் தான் இருக்குது இல்லையா, அந்த பக்கம் அதை பார்த்துக்கலாம், இந்த பக்கம் இதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க அமெரிக்காவில் இருக்கிறதுனால பையன் வீட்டுல வேலைக்காரி பார்த்துக்குவான், இவங்க 2 பேரும் வெளிநாட்டுல சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஓல்டேஜ் ஹோம்ல இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி நிலை வந்து வர்றதுனால மனிதன் வந்து தன்னுடைய யதார்த்தத்தை, தன்னுடைய உண்மையை தெரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து வாழ்க்கையை வீணாக்கி விடுகின்றான்ங்கிறத பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆதிசங்கரர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா யாருமே அதை ஃபாலோ பண்ணல. அது அனுபவத்துல இப்ப நம்ம பார்க்கிறோம். அந்த பின் விளைவுகள் எல்லாம் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். அது உண்மையும் என்பதாக அன்றைக்கே சொல்றாரு. அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை, இந்த உலக ஞானத்தை, யதார்த்தத்தை புரிஞ்சிக்காம, தன்னை யார் என்று ஒருத்தன் தெரிந்து கொள்ளாம அவன் வந்த வேலையை முடிக்காம போறான். பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் தன்னுடைய வாழ்நாளை வீணாக்கிக் கொள்கிறார்கள். ஆகவே அவர்கள் தயவு செய்து இது போன்ற ஆத்ம விசாரத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொள்கிறார். இந்த 8வது ஸ்லோகத்திலே கேட்டுக்கிறார்.
அடுத்தது 9வது ஸ்லோகம். சத்சங்கத்வே நிசங்கத்வம் நிசங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. இந்த 9வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இது மாதிரி நான் யார் என்ற ஒரு விசாரணையில ஒருத்தன் ஈடுபட்டு ஆத்ம ஞானத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆவல் வந்து விட்டால் அவனுக்கு சாதுக்களுடைய சங்கமம் கிடைத்துவிடும். ஏன்னா தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் ஒருவனுக்கு வந்துவிட்டால் போதும், என்னை காட்டிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மகான்களையும் சாதுக்களையும் நாடுவான். அப்ப அவன் புண்ணிய ஆத்மாக்களுடைய கூட்டுறவு கிடைத்து விட்டாலே போதும், அவன் பந்த பாசத்திலிருந்து விடுதலை கிடைத்து விடும். முக்தி மோட்சம் என்பது என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ள முடியும். அப்ப அதுக்கான வாய்ப்பு அங்கு திறக்கப்படுகிறது. எப்ப திறக்கும்? தன்னை யார் என்று விசாரிக்கின்ற அந்த விவேகம் அவனிடத்திலே உண்டாகும் போது மட்டும்தான் என்னை காட்டிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சாமியாரையும் பார்த்து கேட்பான், ஒவ்வொரு சாதுக்களையும் போய் அணுகுவான். யார் என்னை காட்டிக் கொடுப்பார்கள், யார் எனக்கான சந்தேகங்களை தீர்த்து வைப்பார்கள், என்னுடைய மன உளைச்சலுக்கு, என்னுடைய மனதில் எழுகின்ற ஏராளமான எண்ணங்களுக்கு எங்கு வடிகால் இருக்கு அப்படின்னு தேடி அலைவான். அப்படி தேடி அலைகின்றவனுக்கு அதுக்கான பாதை திறக்கப்படும். ஏன்னா இங்க உண்மையான தேடுதல் உள்ளவர்களுக்கான அந்த இயற்கை அதுக்கு வழி காட்டிடும். ஏன்னா அதுதான் நான் சொல்றேன், அந்தந்த தகுதிக்கேற்ற ஆசிரியர்கள் வந்துருவாங்கன்ட்டு. நம்ம எதை தேடுகின்றோமோ அதற்கேற்ற சூழ்நிலையை இயற்கை கூட்டு வச்சிடும். அப்ப அந்த மாதிரி சொல்லும்போது இங்க இந்த பாடல் அதான் சொல்றார். சத்சங்கத்வே நிசங்கத்வம் நிசங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. அப்ப அந்த ஆத்ம விசாரத்தை ஒருத்தன் செய்வதற்கான சாதனையை தெரிந்து கொள்வதற்காக பந்த பாசத்தில் இருந்து எப்படி விடுபட வேண்டும், மோகத்திலிருந்து நான் எப்படி விடுபட வேண்டும், அந்த மோகம் அகன்றால் என்னுடைய உண்மை நிலை என்ன, ஜீவன் முக்தினா என்ன அப்படின்னு எல்லாம் விசாரணை பண்ண ஆரம்பிச்சானா அவனுக்கு அந்த ஞானிகளுடைய கூட்டுறவு உண்டாகும், ஞானிகளுடைய சங்கமம் உண்டாகும். அப்படி அந்த ஞானிகளுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அவர்கள் அவனுக்கு நல்வழி காட்டுவார்கள். அப்படி அவர்கள் வழியில் சென்றால் அவனுக்கு அந்த தேவையற்ற அந்த விசேஷ சுகங்களிலிருந்து விடுதலை உண்டாகும். எப்படி உண்டாகும்? அந்த ஆத்ம விசார பாதையிலே அவர்கள் சொல்ல வருகின்ற விஷயங்களை உள்வாங்குகின்ற பொழுது தன்னுடைய யதார்த்தத்தை, தன்னுடைய உண்மை சுரூபத்தை காட்டி கொடுப்பார்கள். அப்ப மகான்கள் சொல்லுகின்ற அந்த உண்மை உபதேசம் என்னவா இருக்கு? தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்ற ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை எடுத்து சொல்றாங்க. அப்ப இவன் சொல்றான், அப்ப நான் அதுவாகத்தான் இருக்கின்றேன், நான் எப்படி அதுவாக இருக்கின்றேன் அப்படின்னு அவன் கேள்வி கேட்கும் போதுதான் அந்த விஷயத்தை பூரா உடைச்சி சொல்றாங்க. நீ எந்த மாதிரி அந்த நிலையில் இருக்கிற அப்படிங்கிறதுக்கு அத்தனை பாடங்களை எடுத்து அவனுக்கு புரிய வச்சு அந்த யதார்த்தத்தை அவனுக்கு காட்டி கொடுக்கும் போது அவனிடத்துல ஒரு ஞானம் உதயமாகும். அந்த இடத்துல விவேகம் விரிவடையும். அந்த வெளிச்சம் வந்துடுது இல்லையா, அவனுக்கு அந்த ஞான வெளிச்சம் கிடைச்ச உடனே அவனிடத்துல கொண்ட அந்த அறியாமை இருள்கள் பூரா நீங்கிவிடும். அந்த அறியாமை இருள்கள் எல்லாம் நீங்கும் போது அவனை பிடித்து ஆட்டுக்கொண்டிருந்த அந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற பேய்கள் எல்லாம் அவனை விட்டு விலகிவிடும். அப்ப அந்த மாயை அகன்று அந்த ஞானம் தன்னுடைய உண்மை தன்மையை, தன்னுடைய யதார்த்தத்தை உணர்ந்த நிலையிலே அவன் ஒரு ஆனந்தமயமானவனாக மாறிவிடுவான். அந்த வாழ்க்கை என்பது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. அந்த நிலையில் இருக்கின்ற ஜீவன் முக்தனுக்கு எல்லாம் தன்மயமாக தெரியும். அவன் யாரை உதாசீனப்படுத்துவான்? அப்படிப்பட்ட ஒரு ஞானி மகனாக விட்டு அந்த தாய் தந்தையுடைய நிலை எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அவர்களை விட்டு விடுவானா? ஏன்னா அவன் எல்லாமே இங்கு ஆனந்தமயம், எல்லாமே நான் தான். இங்க எதை நான் வேற்றுமைப்படுத்தி பார்க்க முடியும்? என்னுடைய உறவுகளை நான் வேற்றுமைப்படுத்தி பார்க்க முடியுமா? என்னுடைய சகோதர சகோதரிகளை வேற்றுமைப்படுத்தி பார்க்க முடியுமா? என்னுடைய நண்பர்களை வேற்றுமைப்படுத்தி பார்க்க முடியுமா? அல்லது எனக்கு தெரியாத நபர்களை நான் வேற்றுமைப்படுத்தி பார்க்க முடியுமா? எல்லாம் ஒன்றே, எல்லாவற்றிலும் நானே இருக்கின்றேன். அது மனிதனுக்கு அப்பாற்பட்டு ஜீவராசிகள் எல்லாவற்றிலுமே அங்க அன்பு உண்டாகும். எறும்பிலிருந்து யானை வரைக்கும் அன்பு உண்டாகும். அங்க எல்லா உயிர்களிலும் தன்னை பார்ப்பான், நேசிப்பான், தேவையற்ற உயிர்களுக்கு இடைஞ்சல் செய்ய மாட்டான். அப்ப அப்படி ஒரு ஆனந்த நிலையில் அவன் இருந்து கொண்டு இந்த உலகத்தை அவன் பார்க்கிற பார்வையும் அவனை நெருங்குகின்றவருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கும் என்பதை நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அதை அனுபவிச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதைத்தான் பகவான் ரமண ரிஷி அவ்வளவு அழகா சொல்றார். நான் யாருன்னு விசாரணை பண்ணி பாருப்பா. அப்படி விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா உன்னுடைய உண்மைத்தன்மை உனக்கு புரிய வந்துச்சுன்னா உனக்கு வாழ்க்கையில அந்த ஆனந்தம்ங்கிறது என்னங்கிறது அனுபவம் ஆகும். அதுதான் உன்னுடைய யதார்த்தம், உன்னுடைய சொரூபம் அப்படின்னு மகான்கள் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நிலையில நம்ம போயிட்டோம்னா அங்க ஒரு மன அமைதி உண்டாகிவிடும். அது இந்த உடல் இருக்கும் போதே அடைய வேண்டிய அந்த ஜீவன் முக்தி நிலை என்பதாகத்தான் மகான்கள் இங்கு சுட்டி காட்டுகிறார்கள்.
அது எல்லா மகான்களுமே சொல்றாங்க. அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகள்ல பாடும்போது கூட சுவானுபூதின்னு சொல்றாரு. அது சுவானுபூதி அப்படின்னா அந்த ஆத்ம சாட்சாத்கார். அந்த ஆத்மாவாகவே நான் இருக்கின்றேன், அந்த அனுபூதியிலே நான் என்னை ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த நிலைப்பாடு. அந்த ஆத்ம சாட்சாத்கார நிலைப்பாடு நான் யார் என்ற விசாரணையின் மூலமா நமக்கு எப்படி உண்டாகுது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஓமானங்களெல்லாம் நம்ம ஏற்கனவே இந்த பாடத்துல பார்த்துட்டோம். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு வேதாந்த பாடங்களை படிச்சுட்டு தான் இப்ப இந்த பஜகோவிதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அப்ப இங்க நாம எப்படி நம்மள அதை பார்க்கிறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமலுடைய திருமந்திரம் சொல்லுது இல்லையா, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே. திருமந்திரம். அப்போ தன்னை அறியாமல் ஒருவன் தானே கெட்டுக்கொண்டிருக்கின்றான். அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு புரியல, யாருன்னு தெரியாம கெட்டுக்கிட்டே இருக்கான். அறியாமலே வாழ்நாளை முடிச்சிட்டு பெரும்பாலானவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், இது மாதிரி ஞானிகளுடைய சாதுக்களுடைய சகவாசம் ஏற்பட்டு அவனுக்கு தான் யார் என்று தெரிந்து விட்டால் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் திருமந்திரத்துல. தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னையே எல்லாவற்றிலும் பார்க்கிறார். அர்ச்சனைனா என்ன? இப்ப ஒரு சாமிக்கு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது அவருடைய சகஸ்திர நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ராமாய நமக, கிருஷ்ணாய நமகன்ட்டு ஒவ்வொரு பேரா சாமிக்கு சொல்லி சொல்லி அவருடைய சகஸ்திர நாமங்களை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ராமானாலும் கிருஷ்ணானாலும் முருகானாலும் கோவிந்தானாலும் என்ன பேர்ல அவருக்கு ஆயிரக்கணக்கான பெயரை சொல்லி அந்த இறைவனை நம்ம அர்ச்சனை பண்ணாலும் அது யாருக்கு? ஒருத்தருக்கு தானே. ஒரே சாமிக்கு தானே அத்தனை பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், அத்தனை பூவை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப எந்த பேர்ல நீங்க அந்த சாமியை கூப்பிட்டாலும் ஒரே சாமி தான் அங்க நிக்கிறாரு. அந்த சாமிக்கு வேணா பேரை மாத்தி மாத்தி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம். இதான உண்மை, இதான கோயில்ல நடக்குது. இது அப்படியே நம்ம கிட்ட அப்ளை பண்ண சொல்றாரு. நம்மளை அப்ளை பண்றது எப்படின்னா, தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னா, நான் எப்படி இருக்கிறேன்? எல்லாமாக இருக்கிறேன். அப்ப ஒவ்வொன்றிலும் என்னை நான் காணுகின்றேன். பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற என்னுடைய சொரூபத்தை எல்லா வடிவங்களிலும் நான் பார்க்கின்றேன், எல்லா நாமங்களிலும் பார்க்கின்றேன். அப்ப எங்கும் எதிலும் வியாபித்திருக்கின்ற என்னுடைய வைபவம் எதுல இருந்து என்னை பிரித்து விட முடியும்? அப்ப என்னையே நான் அர்ச்சித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒருத்தரை கூப்பிடுறேன், பெயரை சொல்லி கூப்பிடுறேன், ஒரு பாலா இங்க வா அப்படிங்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பாலாங்கிறவனே நான் தான். ஏன்னா என்னுடைய பெயரை நானே அழைத்துக் கொள்கின்றேன். ராமா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறேன், என்னுடைய பெயரை நானே அழைத்துக் கொள்கின்றேன். ஏன்னா அங்க அர்ச்சனை பண்ணிக்கிறேன், என்ன நானே அர்ச்சித்துக் கொள்கிறேன். இது மனித உடல் அளவுல மட்டும்தான் நான் அர்ச்சனை பண்ணிக்கிறேன். ஆனா இல்ல, எந்த ஒரு பொருளும் நான் என்ன அர்ச்சனை பண்ணிக்கிறேன். எந்த பொருளை நான் கையில ஹேண்டில் பண்றேன்னா, ஒரு பேனாவை எடுக்கிறேன், ஒரு பென்சில் எடுக்கிறேன், ஒரு செல்போன் எடுக்கிறேன்னா கூட அந்த ஒவ்வொரு பொருளும் நானே தான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? அறிவா இருக்கிறேன். எல்லாம் அதாவது அதனுடைய ஆதிக்கத்துல அழகா இயங்கிட்டு இருக்கு. அந்த பேனாவுக்கு ஒரு அறிவை நான் தானே கொடுத்து வச்சிருக்கிறேன். எப்படி கொடுத்துருக்கிறேன்? இங்க உள்ள விட்ட உடனே அது நீடில் வழியா வெளியே வந்து அந்த எழுதும் போது கரெக்டா இங்க் இந்த அளவுக்கு தான் வரணும், சொதன்னு வெளியே வந்துடக்கூடாது. ஒரு எழுத்து எழுதி முடிக்கிற வரைக்கும் அழகா கொஞ்சம் கொஞ்சமா தான் இங்கு வரணும். அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த இங்கு வந்தா தான் அந்த புத்தகத்துல நிறைவா நான் எழுதி முடிக்க முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு வடிவத்தை நான் உண்டாக்கி அந்த பேனாவை படைச்சிருக்கிறேன். யாரு? மனிதனாகிய நானே படைத்து நானே அதை அனுபவமாக்கிறேன். அப்ப இறைவன் எனக்கு அனுபவம் ஆக்கிக் கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு விஷயத்திலும் எனக்கு அனுபவம் ஆக்கிக் கொண்டே இருக்கின்றான். அதுவே நான், என்னை நானே அர்ச்சித்துக் கொண்டிருக்கின்றேன். எதிலும் வேறாக நான் இல்லை என்பதை இங்கு சாஸ்திரம் சொல்ல வருது. அதுதான் இங்க சுவானுபூதி, அதுதான் இங்க ஆத்ம சாட்சாத்காரம். அதைத்தான் இங்க பேசுறாரு பகவான் ஆதிசங்கரர். இந்த நிலையை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். தன்னுடைய யதார்த்தத்தை, தன்னுடைய சொரூபத்தை, தன்னுடைய சுவானுபூதியை, தன்னுடைய ஆத்ம சாட்சாத்காரத்தை அனுபவமாக்குவது என்பது எல்லாவற்றிலும் தன்னை காண்பது. எல்லாவற்றிலும் தன்னை காண்பதற்கு நான் யார் என்று தன்னை விசாரித்து பார்ப்பது. அப்ப தன்னை அறியாமல் தான் கெடுவதற்காக இங்கு வரவில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. தன்னையே அர்ச்சித்துக் கொண்டிருக்கின்றான். எல்லாவற்றிலும் தன்னையே அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்றான். அப்ப அவனே அவனாக எல்லாவற்றிலும் இருக்கின்றான்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த நிலைப்பாடை இங்க மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப எப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்தை நம்ம உள்ள வாங்கிட்டோம் அப்படின்னா, இங்க எதை நம்ம விருப்பு வெறுப்பு காட்ட முடியும்? எதுலையுமே விருப்பு வெறுப்பு காட்ட முடியாது. எல்லாவற்றிலும் என்னையே பார்க்கின்றேன். என்னைங்கிறது இங்க என்ன தெரியுமா? அந்த தூய அறிவை, ஆன்மாவை. ஏன்னா இங்க நான்ங்கிற தனித்துவத்தை இழந்த பிறகு அங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அந்த நிலையில் நான் என்னை பார்க்கின்றேன்னு புரிஞ்சுக்கணும். என்னை நான் பார்க்கின்றேன்ட்டு நீங்க அந்த இடத்துல கூட எப்படி கற்பனை பண்ணிக்கிறீங்கன்னா,
எந்த உடலை வச்சுக்கிட்டு இந்த உருவத்தை வச்சுக்கிட்டு அபிமானிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க கூடாது. என்னை அப்படிங்கும்போது தன்னை வந்து கண்ணாடியில பார்த்து இந்த முகத்திலேயே நான் அங்க தெரிகிறேனா, அல்லது இந்த ஜாதியிலே அங்க தெரிகிறேனா, அல்லது இந்த மதத்திலேயே அங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேனான்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நடக்காது இல்ல. ஏன்னா இது வந்து உடல் அபிமானம், மன விகாரங்கள். ஏன்னா மனதுல வந்து நமக்கு எப்படி ஏற்றி வச்சிருக்கு, இந்து மதத்தை சேர்ந்தவன் ஏற்றி வச்சிருக்கு. அப்புறம் நான் இந்து மதத்தில் இருக்கிறவன் முஸ்லீம் ஆளை பார்த்தா நான் எப்படி பார்ப்பேன், முரட்டுத்தனமா தான் பார்ப்போம். ஏன்னா வேற ஜாதிக்காரன் போல் இருக்கு அப்படின்ட்டு. அவன் முஸ்லீம் மதத்துல இருக்கிற நம்மளை பார்த்தானா அவன் ஒரு மாதிரி பார்ப்பான். காரணம் என்ன, மத வேற்றுமைகள் அங்க. ஆனா அதுவா இங்க சொல்ல வருது சாஸ்திரம்? அந்த மாதிரி பேதமைகளை பற்றி யாராவது இந்த மாதிரி நீ அதுல இருக்கிற இதுல இருக்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இங்க உடல் சார்ந்த பற்றோ, மதம் சார்ந்த பற்றோ, சமயங்கள் சார்ந்த பற்றோ, கடவுள் சார்ந்த பற்றோ ஒருவன் தன்னை அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து பேதமைகளை உண்டாக்கும். நான் வந்து விஷ்ணுவை வழிபடுறேன், நீ வந்து சிவனை வழிபடுற, நீ வேற நான் வேறங்கிற மாதிரி இந்து மதத்திலேயே எத்தனை வேற்றுமைகள் இருக்கு. ஏன்னா ஒரு வைணவன் வந்து சைவ மதத்துக்கு வரமாட்டான், சைவம் வந்து வைணவத்துக்கு வரமாட்டான். வைணவன்லயே 2 பேர் இருக்கிறான். அவன் ஒரு விதமா யூ மாதிரி நாமம் போடுவான், ஒருத்தன் வி மாதிரி நாமம் போடுவான். அந்த யூ நாமத்தை மாத்தி வி நாமக்காரன் வந்தா இவன் சண்டைக்கு போவான், வி நாமக்காரன் யூ நாம கிட்ட வந்து அவன் சண்டைக்கு போவான். அப்ப வடகலை தென்கலை அப்படின்னு பிரிச்சு வச்சுக்கிட்டு எத்தனை ரகலை ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியா இங்க சாஸ்திரம் சொல்லுது? இந்த மாதிரியா கடவுளை பார்க்க சொல்லுது? அப்படி அது சொல்லவே இல்லை. தன்னை அறிந்து தன்னை அர்ஜித்துக் கொண்டிருக்கின்றான்னா என்ன சொல்லுதுன்னா, அந்த தூய அறிவாக இறைவனை பார்த்து எங்கும் எதிலும் அவன் வியாபித்திருக்கின்றான், எல்லை இல்லாமல் நிறைந்திருக்கின்றான், ஒவ்வொன்றிலும் அவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான், அருட்பெரும் ஜோதியாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க ஜோதி, பிரைட்னஸ், அந்த தேஜஸ் அப்படிங்கிறது எல்லாம் இறைவனை குறிப்பிடுது. அது எல்லாம் அறிவை குறிப்பிடுது, அந்த ஆன்மாவை குறிப்பிடுது. அப்ப அதனால நம்ம வந்து ஏதோ போட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படியே ஒளி வடிவில் இறைவன் வருவாரு, கண்ணுக்கு புருவ மத்தியில் நடுவுல தெரிவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தோம்னா என்றைக்கும் நம்ம இறைவனை அனுபவமாக்க முடியாது. ஆனா அந்த இறைவன் உணர்வாய் அறிவாய் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் அந்த இறைவனை அனுபவமாக்க முடியும். அறிவாக பார்க்கும்போது செல்போனை கூட அந்த இறைவனாக பார்க்க முடியும். நானே அந்த செல்போனுக்குள்ள இருக்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா உண்மையிலேயே நான் ஒரு போட்டோ எடுத்து உள்ள வச்சிருந்தாலும் நான் எப்படி உள்ள போனேன், அந்த போட்டோக்குள்ள எப்படி போனேன்? அப்ப எவ்வளவு டெக்னாலஜியை நான் வளர்த்தி என்ன நானே அதுக்குள்ள ஒரு படமா பார்க்குற அளவுக்கு நான் அதை முன்னேற்றம் பண்ணிருக்கிறேன்னா என்னுடைய அறிவு பிரகாசம் எப்படி விரிஞ்சிருக்குது. அப்ப இந்த அறிவு எங்கிருந்து எனக்கு வந்தது? இப்படிப்பட்ட படைப்பு எப்படி உண்டானது? அப்ப இந்த ஒவ்வொரு அனுபவம் எனக்கு எப்படி நிகழுது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இந்த அத்தனைக்கும் அதிஷ்டானமாக அந்த பேரறிவு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பேரறிவு இருப்பதனால்தான் இங்கு இத்தனையும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற தெளிவு நம்ம இடத்துல வந்துட்டா ஒவ்வொன்றையும் நம்ம அர்ச்சனை பண்ண வேண்டியதுதான். போய் வந்து கோயில நின்று அர்ச்சனை பண்ண வேண்டியதே இல்லை. கோயில்ல போய் சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டிய வேலையே கிடையாது. ஏன்னா எங்க இல்லாம இருக்கிறார் சாமி? அந்த கோயில்ல மட்டும் தான் இருக்கிறாரா? எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லை இல்லாமல் இருக்கின்றார். அப்ப அப்படிப்பட்டவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தின் மீது எப்படி நாட்டம் வரும்? ஒரு தனிப்பட்ட இடத்தின் மீது ஏன் போகணும்? பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர இறைவனை பார்ப்பதுதான் இங்க ஆத்ம ஞானத்தினுடைய அதி உயரிய ஞானமாக பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம வரணும் அப்படிங்கறத மகான்கள் சொல்லி சொல்லி இந்த மாதிரி நம்முடைய யதார்த்தத்தை புரிய வச்சு சொல்றாங்க. ஏன்னா நேரடியா சொன்னாலும் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வாழ்க்கையினுடைய உண்மை தத்துவத்தை உணர வச்சாவது இவங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா இங்க மரணம்ங்கிறது இப்படிதான்ப்பா வரப்போகுது, ஒண்ணும் இல்லை, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதே போயிடுறேன், பேசிக்கிட்டு இருக்கும்போதே போயிடுறேன். இப்பெல்லாம் வந்து யூடியூப் வந்த பிறகு நிறைய மரணங்களை ரொம்ப இயல்பா பார்க்க முடியுது. அன்னைக்கெல்லாம் கூட வந்து நம்ம மரணம் நடக்கும்போது கூட இருந்து தான் பார்க்க முடியும். இப்ப இன்னைக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு, வயசானவர், ஹாஸ்பிட்டல்ல. அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறாரு. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போதே அப்படியே சாஞ்சிட்டாரு, அவ்வளவுதான். எல்லாம் ஓடி வந்து தூக்குறாங்க, அவ்வளவுதான், அவர் போயிட்டாரு. அப்ப இதுதான் மரணம், அவ்வளவுதான். ஒரு வினாடியில முடிஞ்சு போகுது வாழ்க்கை. ஒரே செகண்ட் தான். ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவர் அந்த ட்ரீட்மெண்ட் கூட பார்க்கல, போய் சேர்ந்துட்டாரு. அப்ப இவ்வளவுதான். ஒரு செகண்ட்ல வரக்கூடிய மரணம் எப்போ வரும், எந்த நேரத்துல வரும், எந்த வினாடியில வரும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மரணம்னு வந்துட்டா இங்க ஒன்றுமே கிடையாது. ஆனால் வாழுகின்ற இந்த வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மையை புரியாம வாழும்போது இந்த மயக்கம், மாயை நம்மளை என்ன பண்ணுதுன்னா இது சத்தியமாக காட்டி நம்மளை ஏமாத்துது. அப்ப இந்த ஏமாற்றத்திலேயே மனிதன் வாழ்ந்து தன்னையும் அறிந்து கொள்வதில்லை, இந்த உலகத்தையும் புரிந்து கொள்வதில்லை, இறைவனையும் தெரிந்து கொள்வதில்லை. அப்ப வந்த வேலையை முடிக்காமையே போய் சேர்ந்துட்டு மீண்டும் மீண்டும் இந்த சக்கரத்திலேயே சுத்திட்டு இருக்கான், இந்த சம்சார சாகரத்திலேயே உழன்று கொண்டிருக்கின்றான் என்பதை வருத்தப்பட்டு தான் மகான்கள் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் அஜ்ஞானம், அறியாமை, மாறுங்கள், திருந்துங்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு விதமாகவும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு புரிய வைக்கிறதுக்காகவும்
போராடி இருக்கின்றார்கள். மகான்கள் பூரா நிறைய போராடி இருக்கின்றார்கள். ஏன்னா மக்கள் மனோபாவங்கள் தெரியுது இல்லையா, ஒவ்வொரு சூழ்நிலையில அவன் எப்படி மாறுவான், எந்த மாதிரி மனிதன் மனப்போக்கு இருக்கு, அவனுக்கு எப்படி சொன்னா புரிஞ்சுக்குவான், எந்த இடத்துல எப்படி சொல்லி அவனை புரிய வைக்கணும், அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை மகான்கள் அவங்க அனுபவத்துல உணர்ந்து நமக்கு இங்க உபதேசம் கொடுக்கிறார்கள். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால கடவுள், அந்த இறைவன், அந்த அறிவு அப்படிங்கிறது எங்கும் எதிலும் வியாபித்திருப்பதனால அவனே எல்லாமாக இருக்கிறானுங்கும் போது நான் யார், நானும் அவன் தான். அப்ப அவனே என்னுள்ளும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான், உன்னுள்ளும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான், பார்க்கும் இடம் எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான், அறிவாக உணர்வாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான். அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான்னா அறியப்படும் பொருளாக அங்க இருக்குது. அது எல்லாமே அது அவனே தான் அதை அறிந்து கொள்கிறான். அறிபவனே அறியப்படும் பொருளாகவும் இருந்து அந்த அறிவின் மூலமாக அறிய வைக்கின்றான். அதுதான் சச்சித் ஆனந்தம். சச்சித் ஆனந்தம்ங்கிற வார்த்தையினுடைய பொருளை பிரிச்சு பாத்தீங்கன்னா, அந்த சத்துங்கிற ஒரு இருப்பு இருக்கிறது எப்ப தெரியும்? சித்து இருந்தா தான் தெரியும். நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுடைய இருப்பை தன்னுடைய அறிவினால தான் அறிய முடியும். வேற எந்த வகையில தெரிந்து கொள்ள முடியும்? நான் இருக்கிறேன் அப்படின்னு என்னை நான் தெரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு அறிவு தேவைப்படும், எனக்கு ஒரு புத்தி சக்தி வேணும். அப்போ சித்து இருப்பதினாலே சத்து தெரியுது. அப்ப சித்தின் மூலமாக சத்தை அறியும் போது அங்க ஆனந்தம் உண்டாகிவிடும். அதுதான் சச்சித் ஆனந்தம். அப்ப இங்க அறிவினால் தன்னுடைய இருப்பை அறிகின்ற அந்த அனுபவம் பேரானந்த அனுபவம். அந்த அனுபவம் எப்பொழுது நிகழும் அப்படின்னா, அந்த சித்து பிரகாசிக்கும் போதுதானே நிகழும். சித்துனா என்னன்னே தெரியாம நாம பாட்டு எந்த சத்தை பிடிச்சுக்கிறோம், அதாவது செத்து போன நிலையில போய்கிட்டு இருக்கிறோம். அதாவது சிவம் அப்படிங்கிறது சமம்ங்கிறதுக்கு வித்தியாசத்து புரியாம வாழ்ற மாதிரி. எது உண்மையான சத்து, எது சத்து போனது அப்படின்னு தெரியல நமக்கு. அப்ப சத்து போனவன் அப்படின்னு ஏன் சொல்றோம்? அந்த உயிரோட்டம் இல்லாத நிலை, அதான் செத்து போயிட்டான்னு சொல்றோம். சத்து போயிட்டாங்கிறது அதுக்கு அர்த்தம். செத்து போயிட்டாங்கிற வார்த்தையை விட சத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அவனுடைய சத்து போயிடுது, அதுதான் மரணம். அப்ப அங்க என்ன ஆகுது? இருப்பு அவன் இழந்து விடுகிறான், தன்னுடைய இருப்பை அந்த இடத்துல இழந்து விடுகிறான். அங்க மரணம் வந்து விடுகிறது. தன்னுடைய யதார்த்தத்தை, தன்னுடைய சொரூபத்தை அறியாமலேயே அந்த இடத்தை விட்டு அவன் போயிடுறான், இயற்கையை எய்து விடுகிறான். அவ்வளவுதான். அந்த நிலையை நம்ம புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வியல் உண்மை என்ன, நம்ம எதற்காக வந்திருக்கிறோம், இந்த மனித உடல் எதற்காக கிடைத்திருக்கின்றது, அப்படிப்பட்ட மனித உடலுடைய மகத்துவம் என்ன, அரிதான அறிவு பரிமாணத்துல உயர்ந்து நிக்குது. மனித பிறவி மட்டும்தான் உயர்ந்து நிக்குது. அப்ப இந்த உயரிய அறிவை வைத்துக் கொண்டு நான் என்னை விசாரித்து அறிந்து கொள்வதுதான் மனித பிறவினுடைய மகத்துவம். அப்ப நான் யார் என்று நான் என்னை விசாரித்து பார்க்க வேண்டும் என்பதை இங்கு அறிவுறுத்துகின்றார். அதற்கான சாதுக்களுடைய தொடர்புகளை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கு சுட்டி காட்டுகின்றார். அதுதான் இந்த 9வது பாடல். சத் சங்கத்வே நிசங்கத்துவம். சாதுக்களுடைய சங்கமம் தான் உண்மையான சங்கமம். நிசங்கத்வே நிர்மோகத்துவம். அந்த உண்மையான சங்கமத்தினால் தான் அவனுடைய மோகங்கள் எல்லாம் நீங்கும். நிர்மோகத்வே நிശ്ചல தத்துவம். அந்த மோகங்கள் எல்லாம் நீங்கும் போது நீதான் அதுவாக இருக்கின்றாய் என்ற தத்துவம் புரிய வரும். நிശ്ചலத்துவே ஜீவன் முக்தி. தன்னை யார் என்று தெரிந்து கொண்ட அந்த நிலைதான் ஜீவன் முக்தி என்பதாக இந்த 9வது ஸ்லோகத்திலே சொல்லிவிடுகின்றார். அப்ப இன்றைக்கு இந்த பஜகோவிந்தத்திலே 9வது ஸ்லோகத்தோட நம்ம நிறைவு செய்வோம். நன்றி. ஓம் தத்சத்.